திருச்சி மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் மாபெரும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 சனநாயகம் காக்க அனைவரும் பாரீர். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தொடங்கிட்டாங்க. தொடர்ச்சியான அறிவிப்புகள், பல்வேறு கூட்டங்கள் அப்படின்ட்டு தினம் பல விஷயங்களை பார்க்குறோம். தேசிய அளவில் பாஜகவை எதிர்த்து இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இந்தியா கூட்டணியில் பல்வேறு பிளவுகள், பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்ட்டு மிக முக்கியமான செய்திகளாக தினம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். குறிப்பிட்டு இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் நான் விலகிறேன் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்களும் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நம்ம தேசிய அளவிலான அந்த ஊடகங்களை பார்க்க முடியுது. என்னதான் இந்தியா கூட்டணியில் நடந்துட்டு இருக்கு, இந்த தலைவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப விரிவாக அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். அங்கே பார்க்கலாம். (2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை கட்சிகள் தொடங்கினாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரையுடைய 2வது கட்ட பயணத்தை மணிப்பூரில் தொடங்கியிருந்தார். மணிப்பூர், அசாம், தற்போது மேற்கு வங்கத்தில் அந்த பயணமானது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த பயணம் மும்பையில் முடியும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான திட்டமாக இருந்துருந்துச்சு. மணிப்பூர் மாநிலத்தில் மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறதாமே பார்த்துட்டு இருந்தோம். அசாம் மாநிலத்தில் அங்கே மாநில பாஜக அரசு பல்வேறு இடங்களில் ராகுல் காந்தி அவர்கள் அனுமதிக்கல அப்படிங்கிறத நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிலையில தான் இந்த பாரத் ஜோடோ யாத்திரா அசாம் மாநிலத்தை கடந்து மேற்கு வங்க மாநிலத்தை நோக்கி போகும்போது தான் மிக முக்கியமான ஒரு அரசியல் திருப்பமானது நடக்குது. ஏன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு 2ஆம் பாதியிலிருந்து பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை காங்கிரஸ், திமுக, மேற்கு வங்கத்தை சார்ந்த திரிணாமுல் காங்கிரஸ், நிதிஷ்குமார் உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து 4 கூட்டங்கள் கூட்டியிருந்தாங்க. அதற்கு இந்தியான்ட்டு அந்த பெயர்லாம் வச்சுருந்தாங்க. இப்படி இருந்தாலும் கூட அது அடுத்தடுத்த கட்டங்களை சரியாக நகர்ந்து போகலை. காங்கிரஸ் கட்சி மாநில தேர்தல் வரும்போது எங்களை கண்டுகொள்ள அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்களை தொடர்ச்சியாக இந்த கட்சிகள் வச்சுட்டே வந்திருந்தாங்க. இந்த நிலையில தான் பாரத் ஜோடோ யாத்திரா மேற்கு வங்கத்தை நோக்கி போகும்போது அதற்கு முந்தைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது மேற்கு வங்கத்தில் குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்களோட சுமூகமான உறவு இருக்குது, அவர்களோட இந்த தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாகவும் அங்கே இந்த ஷீட் ஷேரிங், இடப்பங்கீடு தொடர்பாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. குறிப்பிட்டு அதற்கு அடுத்த தினமே மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டு 42 இடங்கள்லையும் தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வெளியிடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசுபொருளாகவும் தேசிய அளவில் மிக முக்கியமான தலைப்பு செய்தியாக மாறிடுது. இந்த நிலையில தான் இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது குறிப்பிட்டு இந்த பாரத் ஜோடோ யாத்திரா மேற்கு வங்கத்துக்குள்ளே வருது அப்படிங்கும்போது எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, எங்களுக்கான அழைப்பு விடுக்கல அப்படிங்கிறத மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் இந்த இந்தியா கூட்டணி உருவானதும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி ஒரு 300 இடங்களில் நாடு முழுவதும் போட்டியிடட்டும், மற்ற இடங்களில் மாநில கட்சிகளை பல்வேறு மாநிலங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாநிலங்களில் நாங்கள் நேரடியாக போட்டிடுறோம், எங்களுக்கு பாஜகவை வீழ்த்துறதுக்கான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் அந்த மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வரேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதுக்கு செவிசாய்க்கலை அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. அதே போல் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துட்டுருக்கு. இடப்பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சி நியமித்த தலைவர்களோட இந்த திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர்கள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் சரியான ஒரு நல்ல முடிவானது எட்டப்படலைங்கும் போது தான் அந்த பிரச்சனையானது வெடிக்குது. மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான ஒரு 4 காரணங்கள், அதாவது மேற்கு வங்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசியல் அழுத்தங்கள், ஒருவேளை காங்கிரஸுக்கு வழங்கப்பட்டால் அது எந்த அளவுக்கு தங்களுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் எல்லாமே கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு 4 காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜகவை விட அதிகமான இடங்கள் குறிப்பிட்டு மேற்கு வங்க மாநிலத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறதுக்கான, குறிப்பாக இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு 2009ஆம் ஆண்டு 19 இடங்களும், 2014ஆம் ஆண்டு 34 இடங்களும், 2019ஆம் ஆண்டு 22 இடங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவே பாஜக
2009ஆம் ஆண்டு ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க, 2014ஆம் ஆண்டு 2 இடங்கள், 2019ஆம் ஆண்டு 18 இடம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர், அதாவது அதிகப்படியான எண்ணிக்கையை நோக்கி வந்து நடந்துட்டே வராங்கும் போது இந்த முறை மீண்டும் அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து நாங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போட தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இந்த இடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது இந்த சீட் ஷேரிங், இந்த இடப்பங்கியில் ஒரு குறிப்பிட்ட இடங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கு சாதகமாக அமையக்கூடிய விஷயமா மாறிடும் அப்படிங்கிறது தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று. குறிப்பிட்ட இந்த இடப்பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியோட பேசும்போது காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 9 இடங்கள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 6 இடங்கள் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஆனால் பெரிய அளவில் அதில் உடன்பாடு ஏற்படலை அப்படிங்கும்போது கடைசியாக 2 இடங்கள் அப்படின்னு வந்து நிற்கும்போது அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைமை ஒத்துக்கொள்ளலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. அதுலேயும் குறிப்பிட்டு தேசிய காங்கிரஸ் தலைமை திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தொடரணும்னு நினைச்சாலும் கூட மாநில தலைவராக இருக்கக்கூடிய அதிர் ரஞ்சன் சௌத்ரி, அதாவது மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர், நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்கார். அவர் வந்து இந்த கூட்டணி தொடரக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ச்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்பாகவும் மம்தா பானர்ஜி தொடர்பாகவும் கடுமையாக வந்து எதிர்த்து பேசிட்டே வராங்க. அதுவும் ஒரு காரணமாக இந்த கூட்டணி பிரிவதற்கான ஒரு விஷயமா மாறிடுது. அடுத்ததாக தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி ஒரு தோல்வியை வந்து தழுவுறாங்க அப்படின்னாலும் கூட பாஜகவை விட அதிகமான இடங்கள் வந்து மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கணும். ஏன்னா தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 4வது மிகப்பெரிய கட்சியாக வந்து நாடாளுமன்றத்தில் இருக்காங்கும் போது அந்த விஷயங்களை தக்க வைக்கணும், அதிகப்படியான எம்பிக்களை தங்களுடைய மாநிலத்தில் வந்து பெறணும் அப்படிங்கிறது தான் திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஒரு திட்டமாக இருக்குது. 3வது சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியாக இருக்குது. அதுக்கே வந்து பிரச்சனை வருதுங்கும் போது அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இந்த இந்தியா கூட்டணியை விட்டு விலகிறதுக்கான ஒரு சூழலாக வந்து மாறிடுது. குறிப்பிட்டு ஐஎஸ்எஃப்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் செக்குலர் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு ஒரு கட்சியானது வந்து 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட இணைந்து தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. அதில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து அந்த ஐஎஸ்எஃப் அதிகப்படியான வாக்குகள் வந்து பிரிக்கிறாங்க. பெரிய அளவிலான இடங்களில் வெற்றி பெறலாலும் கூட ஒரு இடத்துல வெற்றி பெறாங்க. பல இடங்களில் வாக்குகள் வந்து கணிசமாக வந்து அவங்க பிரிக்கிறாங்க. அதே போல் பஞ்சாயத்து தேர்தலையும் இந்த ஐஎஸ்எஃப் வந்து அதிகப்படியான வாக்குகளை வந்து பிரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. அதற்கு அடுத்ததாக 2021ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகாக பை எலெக்ஷன்லாம் நடக்குது. குறிப்பிட்டு சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் பை எலெக்ஷன் நடக்குதுங்கும் போது அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவுறாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணுறாங்க. வெற்றி பெற்றாலும் கூட அந்த வெற்றி பெற்ற நபர் சில மாதங்களுக்கு பிறகாக மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைஞ்சிடுறாரு. அப்படி இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தன்னை விட்டு போகிறதுக்கான சூழல் இருக்குது. இந்த கூட்டணி காங்கிரஸ், சிபிஎம் மற்றும் இந்த ஐஎஸ்எஃப் ஆகிய 3 கட்சிகள் இணைந்து பெரிய அளவிலான சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்கான சூழல் அமைதுங்கும் போது அது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அதை தடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை கடுமையாக எதிர்த்து பேசும்போது இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகள் தமக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்ட இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக பாஜகவை கடுமையாக வந்து பேசுகிறாங்க. குறிப்பிட்டு ஜனவரி 22ஆம் தேதி இந்த ராமர் கோயில் திறக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அதே தினத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள், அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்ட பல மிக முக்கியமான திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மத நல்லிணக்க பேரணி அப்படின்ட்டு மேற்கு வங்கம் முழுவதும் வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அதில் எல்லா மதத்தை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் வந்து பங்கேற்க வச்சு அது மிகப்பெரிய ஒரு பேரணியாக வந்து கொண்டு போகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக வந்து மாறி இருந்துச்சு. ஸோ சிறுபான்மையினுடைய வாக்குகள் தக்க வைக்கிறதுக்கான வேலையை வந்து இதன் மூலமாக செய்கிறாங்க. 4வது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால இடதுசாரியினுடைய ஆட்சியை வந்து வீழ்த்தி அதன் பிறகு தான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 2011ஆம் ஆண்டு ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்கும் போது மீண்டும் அதே இடதுசாரிகளோட போய் வந்து கூட்டணி நிற்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு நெருடல் தான் இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறதுக்கான மற்றும் ஒரு காரணமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட சேர்றதுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் தயாராக இருந்தாலும் கூட மாநில காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு துளியும் வந்து விருப்பம் இல்லாத கூடியதாக இருக்குது. காங்கிரஸும் சிபிஎம்மும் வந்து 2019, 2021 ஆகிய தேர்தல்களில் வந்து கூட்டணியில் இருக்காங்கும் போது அவர்கள் பிரியலைன்னா அந்த கூட்டணிக்குள்ளே போய் நம்ம வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறது வந்து நமக்கு தான் வந்து தேவையில்லாத இழப்பாக வந்து மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு பிறகாகத்தான் இந்த கூட்டணியிலிருந்து
விலறதுக்கான ஒரு முடிவை மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய அறிவிப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது, பஞ்சாப் மாநிலத்திலையும் ஆம் ஆத்மி கட்சி வந்து தனித்து போட்டியிடும். கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த 13 இடங்களில் நாங்கள் வந்து வேட்பாளர்களை தனித்து களமிறக்க போகிறோம், காங்கிரஸ் கட்சியோட அங்கே வந்து கூட்டணி இல்லை அப்படிங்கிற அறிவிப்பை பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பகவத் மான் வந்து அறிவிக்கிறாரு. ஆம் ஆத்மி வந்து மிக முக்கியமான ஆளும் கட்சியாக அங்கே இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு எதிர்கட்சியாக அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் கூட்டணியில் வந்து போட்டியிட்டு களம் காண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கிறதுனால இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஒருவேளை டெல்லியில் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் வந்து போட்டியிட்டால் அங்கே வந்து தேசிய தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பேசி முடிவெடுத்துப்பாங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதும் கூட குறிப்பிட்டு ஆம் ஆத்மி ஹரியானா மற்றும் கோவா ஆகிய மாநிலங்களில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து சரியாக இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து இடங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெல்லியிலையும் வந்து கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அதே போல் தான் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவர்களும் மற்ற மாநிலங்கள், அதாவது அஸ்ஸாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து ஒத்து போகுது அப்படின்னா அவர்களும் வந்து மீண்டும் அந்த கூட்டணியில் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதற்கு செவிசாய்க்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயமா இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளை கடந்து நிதிஷ்குமார் அவர்களும் வந்து இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து பார்க்க முடியுது. இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் வந்து நிதிஷ்குமார் அவர்கள். ஏன்னா கடந்த 2023 ஜூன் மாத காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு கட்டங்களாக இந்த கூட்டணியை வந்து கட்டமைக்கிறதுல தொடங்கி தலைவர்களை போய் நேரடியாக சந்திக்கிறது தொடங்கி பல விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு போயிருந்தார். இறுதியாக இந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் பொறுப்பு வந்து அவருக்கு வழங்கப்படணும் அப்படிங்கிற மிக முக்கியமான எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் வேட்பாளராக தன்னை வந்து முன்னிறுத்துவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இருந்துருந்துச்சு. ஆனால் பிரதமர் வேட்பாளராக கார்கே அவர்களை முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவானது வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை கார்கே அவர்களும் வந்து ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அந்த தலைவர் பொறுப்பானது இவருக்கு வழங்கப்படாமல் கார்கே அவர்களுக்கு வழங்கப்படவும் அதுவும் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. ஸோ இந்த நிலையில தான் ஆர்ஜேடிக்கும் ஜேடியுக்கும் பீகாரில் நல்ல விதமான உறவு இருந்தாலும் கூட இந்த இந்தியா கூட்டணியில் தான் வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறதா வந்து கூறப்படுது. அதே போல் ஜனவரி 22 இந்த ராமர் கோயிலினுடைய திறப்பு விழா ஒரு பக்கம் நடக்கும்போது ஜனவரி 22, 23, 24 ஆகிய 3 நாட்கள் மிக முக்கியமான சோசியலிஸ்ட் தலைவரான கர்பூரி தாகூரினுடைய 100வது ஆண்டு கொண்டாட்டத்துக்கு வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து திட்டமிட்டிருந்தார். ஸோ அதை ஒட்டி பல்வேறு அறிவிப்புகள், பல்வேறு மிக முக்கியமான முடிவுகள் வந்து அறிவிப்பார் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் ஜனவரி 23 மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு சோசியலிஸ்ட் தலைவரான கர்பூரி தாகூர் அவர்களுக்கு பாரத ரத்னா வந்து வழங்குறோம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து எல்லா தலைவர்களாலும் வந்து கொண்டாடப்பட்டிருந்துச்சு, வரவேற்கப்பட்டிருந்துச்சு. ஒரு கட்டம் வரைக்குமே வந்து லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார் உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்கள் வந்து உருவாகிறதுக்கு இந்த கர்பூரி தாகூர் வந்து மிக முக்கியமான நபராக இருந்திருந்தார் கடந்த காலங்களில். அதன் பிறகாக பாஜகவும் இவரை வந்து கொண்டாட தொடங்குறாங்க. அப்படிங்கும்போது கடந்த 2014 நிதிஷ்குமார் அவர்கள் பாரத ரத்னா வந்து இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வலியுறுத்தலை வந்து வைக்கிறாரு. 2019 தேஜஸ்வி யாதவ் வந்து அந்த ஒரு வலியுறுத்தலை வந்து வைக்கிறாங்க. இந்த நிலையில தான் தேர்தலை ஒட்டி கர்பூரி தாகூர் அவர்களுக்கு பாஜக வந்து இந்த பாரத ரத்னா வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அரசியல் சார்ந்த ஒரு மாற்றமாக பீகாரில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த நிலையில தான் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா வந்து கூறப்படுது. ஜேடியுக்கும் ஆர்ஜேடியுக்கும் இடையே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடுகள் எல்லாமே வந்து சுமூகமாக இருந்தாலும் கூட தனக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படலை, இந்தியா கூட்டணியில் தனக்கு தலைவர் பதவியானது வந்து வழங்கப்படலை அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்தின் காரணமாகவே நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறார் அப்படிங்கிறதான் செய்திகளை வந்து பார்க்க முடியுது. பாஜகவோட மீண்டும் வந்து கூட்டணியை அமைக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு லாபம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மேற்கு வங்கம், பஞ்சாப், பீகார் ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்னும் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கும்போது அதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு மீண்டும் இந்த கூட்டணிக்குள்ளே இந்த கட்சிகளை வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வரப்போதா, இல்லை
தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை வந்து முடிவு பண்ணிக்கலாம். அந்த காலகட்டங்களில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதன் பிறகு வந்து அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு வந்து அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லி விட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத்தனை மாத காலமாக கட்டமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணியானது பலரும் எதிர்பார்த்த குறிப்பிட்ட இந்த தொகுதி பங்கீடுகள் வரும்போது தான் வந்து பிரச்சனை வரும்னு பலரும் எதிர்பார்த்துருந்தாங்க. அதே போல தான் இந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக கூட்டணியை விட்டு பல கட்சிகள் வெளியேறிட்டு வராங்க. இத்தனை மாதங்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே கட்டமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளாக வந்து இந்த கூட்டணியிலிருந்து பிரிகிறாங்கும் போது எப்படி இந்த சூழலை வந்து கையாள போகிறாங்க, இன்னும் தேர்தலுக்கு தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் அதற்குள்ளாகவே வந்து இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பிட்ட மம்தா பானர்ஜி அவர்கள் ஆம் ஆத்மி இந்த பஞ்சாபில் எடுத்துக்கூடிய முடிவு, நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த முடிவானது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும்? இதன் மூலமாக பாஜக பெறக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிற தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. திருச்சி மாவட்டம் சிறுக்கனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட இந்திய கூட்டணி தலைவர்கள் ஒன்று கூடும் மாபெரும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 சனநாயகம் காக்க அனைவரும் வாரீர். உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.